பாண்டிச்சேரிக்கு அருகே மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே என்று சொல்லி. ஆனால் தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல பாண்டிச்சேரிக்கு வடக்கே மரக்காணத்திற்கு அருகே கரையை கடப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக சொல்லப்பட்டிருந்தது நம்ம பார்த்திருந்தோம் மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் நடுவே கரையை கடக்கும், பாண்டிச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில பாண்டிச்சேரி இங்க இருக்கு, நமக்கு இந்த இடத்துல தான் மரக்காணம் இருக்கு. மரக்காணத்துக்கு சற்றே வடக்கே வந்து அது கரையை கடந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது புயலாகவே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தீவிர புயலாக மாறுமா இல்லையா என்பது குறித்து எதுவும் தகவல் தெரிவிக்கப்படல. இதை இன்னுமே நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா ரியல் டைம் அப்படின்றதுனால நமக்கு ஜூம் பண்ணி பார்த்தா இன்னுமே நல்லா தெளிவா தெரியும். மரக்காணம் அப்படின்னு போட்டிருக்கு. மரக்காணத்திற்கு கொஞ்சம் வடக்கே இது கரையை கடந்து செல்வதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பார்க்கும்போது நமக்கு புதுச்சேரியிலிருந்து நமக்கு மரக்காணத்திற்கு அருகே கரையை கடக்கும் என்பதான தகவல் தான். இதை பார்க்கும்போது நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இது குறித்து மேலும் விரிவாக பேசுவதற்காக சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு ஹேமச்சந்திரன், முன்னதாக உங்களுடைய கணிப்புல நீங்க சொல்லியிருந்தீங்க மரக்காணம் அருகே கரையை கடக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லியிருந்தீங்க. இப்ப வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படியாக அந்த பாதை மாறி இருக்கிறது என்பது குறித்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? தற்போதே பாத்தீங்கன்னா புயல் வந்து புதுச்சேரிக்கு கிழக்கே வடகிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இன்று காலை ஒரு 10 மணி நிலவரப்படி. அப்படி இருக்கும்போது தற்போதைய கிழக்கே வடகிழக்கே பகுதிக்கு புதுச்சேரிக்கு வந்ததன் காரணமா இது கரையை கடக்கும் இடம் தற்போதிலிருந்து மேற்கு வடமேற்காக நகரும் போது மரக்காணம் மகாபலிபுரத்தை ஒட்டி வந்து கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கரையை கடப்பதற்கு முன்னதாக புயல் கடல் பகுதியிலேயே சில மணி நேரங்கள் மையம் கொள்வதற்கும் அல்லது மிக மெதுவாக மணிக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் என்ற மிக மெதுவாக நகர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் கடல் பகுதியில் இந்த மையம் கொள்ளும் நிகழ்வு இன்று இரவு நடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த கரையை கடக்கும் இவ்வாறாக இருக்க காலையிலிருந்து பார்க்கிறோம். நேற்று இரவு பரவலாக மிதமான மழை பெய்து வந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து கனமழையாக பெய்தது. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை அப்படின்றதான நிலைமையை நம்ம பார்த்திருக்கோம். இவ்வாறாக மழை பொழிவு அப்படின்றது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த சில மணி நேரங்களுக்கு சென்னையிலையும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய வடகடலோர மாவட்டங்களையும் மழை பொழிவு அப்படின்றது எவ்வாறாக இருக்க போகுது ஹேமச்சந்திரன்? தற்போது பார்த்தோம்னா சென்னை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்களையும் மழை பரவலாக இருக்கு. குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகரித்திருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தற்போது பலத்த மழை பதிவாகி வருகிறது. சென்னையின் வடக்கு புறநகர் பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் மழை மேகங்கள் காணப்பட்டு வருகிறது. இந்த புயல் மெதுவாக நகர தொடங்கியிருக்கு கடந்த சில மணி நேரமாக. இது கடற்கரையை நெருங்க மழையின் தீவிரம் அதிகரிக்கும். இன்று நள்ளிரவு வரைக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கும். அதன் பிறகு விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும்